வணக்கம் நண்பர்களே, இது நிவியின் தமிழினிது தமிழரிது. இந்த வாரம் பாரதியார் கவிதைகளில் கண்ணனின் காதலனுடைய முதல் பாடலை பார்க்கலாம். தூண்டிற் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி. கூண்டு கிளியினை போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன். வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி. பாயின் மிசை நானும் தனியே படுத்திருக்கையிலே தாயினை கண்டாலும் சகியே சலிப்பு வந்ததடி. வாயினில் வந்ததெல்லாம் சகியே வளர்த்து பேசிடுவீர். நோயினை போல் அஞ்சினேன் சகியே உங்கள் உறவையெல்லாம். உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை. மனம் விரும்பவில்லை சகியே மலர் பிடிக்கவில்லை. குணம் உறுதியில்லை எதிலும் குழப்பம் வந்ததடி. கணமும் உள்ளத்திலே சுகமே காண கிடைத்ததில்லை. பாலும் கசந்ததடி சகியே படுக்கை நொந்ததடி. கோலக்கிளி மொழியும் செவியில் குத்தல் எடுத்ததடி. 4 வைத்தியரும் இனிமேல் நம்புதற்கில்லை என்றார். பாலத்து சோசியனும் கிரகம் படுத்தும் என்று விட்டான். கனவு கண்டதிலே ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல் இனம் விளங்கவில்லை எவனோ என் நகந்தொட்டு விட்டான். வினவ கண் விழித்தேன் சகியே மேனி மறைந்து விட்டான். மனதில் மட்டிலுமே புதிதோர் மகிழ்ச்சி கண்டதடி. உச்சி குளிர்ந்ததடி சகியே உடம்பு நேராச்சு. மச்சிலும் வீடுமெல்லாம் முன்னே போல் மனத்து கொத்தடி. இச்சை பிறந்ததடி எதிலும் இன்பம் விளைந்ததடி. அச்சம் ஒழிந்ததடி சகியே அழகு வந்ததடி. எண்ணும் பொழுதிலெல்லாம் அவன் கை இட்டவிடத்தினிலே தன்னின்றிருந்ததடி. புதிதோர் சாந்தி பிறந்ததடி. எண்ணி எண்ணி பார்த்தேன் அவன்தான் யாரென சிந்தை செய்தேன். கண்ணன் திருவுருவம் அங்கனை கண்ணின் முன் நின்றதடி. பாடல் விளக்கம் சுருக்கமாக பார்க்கலாம். பாரதி தன்னை தலைவியாகவும் கண்ணனை தலைவனாகவும் நினச்சி இந்த பாடல் எழுதியிருப்பாங்க. இந்த பாடலில் தலைவிக்கு பிடித்தமான தோழிகள் தாய் யார் பேசினாலுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, கண்ணனை காணாமல் பிரிவாக இருக்கனால எனக்கு நீங்களாம் பேசுகிறது பிடிக்கல, உங்களை பார்த்தாலே சலிப்பாக இருக்குது, நான் ஆசையாக வளர்த்த கிளி கத்துனா கூட எனக்கு செவியில் குத்தல் எடுக்கிற மாதிரி இருக்குது, உணவு பிடிக்கல, பால் கூட எனக்கு கசக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வைத்தியரும் பார்த்தாங்க, இது இனிமேல் சரியாகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜோசியக்காரனும் கிரக நிலை அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கனவுல ஒரு நாள் கண்ணன் வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாமே பழைய நிலைமைக்கு நல்லபடியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி தோழிக்கிட்ட முடிக்கிறதா இந்த கவிதையை எழுதியிருப்பாங்க. இந்த காலத்திற்குமே இது ஏற்ற ஒரு காதல் பாடலாக தான் இருக்குது. எல்லோரும் இதை படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன். அதையும் பிடிச்சிருந்தால் பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.